श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनाव मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत्तिल மூணாவது அத்தியாயத்தில் நாம தொடங்கி அதில் முதல் பிராமணத்தில் கதை மட்டும்தான் பார்த்தோம். ஜனகரி சபையில் யாக்ஞவல்கர் வந்தது, வேற நிறைய ரிஷிகள் எல்லாரும் வந்தாங்க, பண்டிதர்கள் படித்தவங்க. அதுக்கப்புறம் அந்த கதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அங்கே அடுத்த பிராமணத்தில் ஆர்த்தபாகக அனே அவர் கேள்வி கேட்கிறாரு, அதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் மூணாவது பிராமணத்தில் புஜ்ஜு பிராமணம், அவரும் சில கேள்விகள் கேட்டார். அந்த கேள்விகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம அடுத்ததாக நாலாவது பிராமணத்தினை நம்ம தொடங்கணும். இந்த நாலாவது பிராமணத்துக்கு பேரு உஷஸ்த பிராமணம். உஷஸ்த பிராமணம். இதுல முதல் மந்திரம் நான் படிக்கிறேன். அத ஹைனம் உஷஸ்தஹ சாக்ராயணஹ பப்ரச்ச யாக்ஞவல்கேதி ஹோவாச்ச யத் சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம ய ஆத்மா சர்வாந்தரஹ தம் மே வியாச்சக்ஷ்வேதி ஏஷத ஆத்மா சர்வாந்தரஹ கதமோ யாக்ஞவல்க்ய சர்வாந்தரோ யஹ பிராணேன பிராணிதி சத ஆத்மா சர்வான் அந்தரஹ யோ அபானேன அபானீதி சத ஆத்மா சர்வாந்தரஹ யோ வியானேன வியானிதி சத் ஆத்மா சர்வாந்தரஹ ய உதானேன உதானீதி சத் ஆத்மா சர்வாந்தர ஏஷத ஆத்மா சர்வாந்தரஹ. சர்வாந்தர சர்வாந்தர அనే பதம் நிறைய காதுல விழுந்தது. இங்கே புஜ்ஜு பிராமணம் அவனுக்கு கிடைச்சது பதில். அதுக்கப்புறம் இவர் ரொம்ப பெரியவர், இவர் கூட பேச முடியாதுன்னு சொல்லி போய் உட்கார்ந்துட்டான் உபரராமா. அதுக்கப்புறம் உடனே இந்த உஷஸ்த பிராமணன், இவருக்கு இன்னொரு பேர் சாக்ராயணக. எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு பேர் இருக்கும். ஓகே, இவர் யாக்ஞவல்கர்னு கேட்கிறார். இங்க இருந்து அடுத்த வர பிராமணங்களுக்கு எல்லாத்துக்குள்ள பிரம்ம வித்யதான் விஷயம் வரப்போறது. அவங்க நிஜமா பிரம்ம வித்யல இன்ட்ரெஸ்ட் இருந்தா தெரிஞ்சு வச்சிருக்காங்க, தெரிஞ்சது கேட்குறாங்க. இல்லை யாக்ஞவல்கர்னு தோற்றணும், இவருக்கு தெரியுமா இல்லைன்னு செக் பண்றதுக்கோ கேட்குறாங்க. மொத்தத்தில் நமக்கு ரொம்ப அழகான சில கருத்துகள் இந்த பிராமணத்திலும் அடுத்த பிராமணத்திலும் வரப்போகுது. பிராமண சின்னத ரெண்டே ரெண்டு மந்திரங்கள் தான்.
இவர் வந்து சாக்ராயணன்னா சக்கரனுடைய புத்திரன் சாக்ராயண. எனிஹவ் இதுக்கு உஷஸ்த பிராமணம்னு பேரு கொடுக்கப்பட்டது. இவரு பிரம்மன் பத்தி ஒரு அழகான டெஃபினேஷன் விளக்கம் அவரே கொடுத்துட்டு கேள்வி கேட்கிறாரு. அது நமக்கு ரொம்ப முக்கியம். என்ன கேட்கிறாருன்னா, கேட்டி அந்த பிரம்மனை பத்தி எனக்கு விவரிச்சு சொல்லுங்கோ அப்படின்றாரு. என்ன முதல் ஸ்டேட்மெண்ட் இது கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பிருஹதாரண்யக உபனிஷத்து ஸ்பெஷல். வேற எந்த உபனிஷத்திலோ நமக்கு கிடைக்காத சில அழகான ஸ்டேட்மெண்ட்ஸ் அங்கெங்க பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா. முதல்ல இருந்தே அப்படிதான் இருக்கு. என்னன்னா, யத் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மா அப்படின்னு அந்த 2வது வரியில இருக்கு சம்ஸ்கிருத புஸ்தகம். இது ரொம்ப முக்கியமான கருத்து ஸ்டேட்மெண்ட். சங்கரரு பாஷ்யத்திலோ இங்க மட்டும் இல்ல, வேற பல இடத்திலோ பல வாட்டி ரொம்ப முக்கியமா அநேக வாட்டி கோட் பண்ணுவார். இது நீ கொஞ்சம் நம்ம விவரிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவர் அப்படி கேட்டுட்டு அது முடிச்சுடுறாங்க வரைக்கும். அந்த ஆத்மா சர்வாந்தரக, அந்த ஆத்மா எல்லா இடத்திலும் எல்லாருக்குள்ள வியாபிச்சு இருக்கேன்னு சொல்லி தெரியும் அவருக்கு, கேட்டிருக்காரு. அதனால அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரிச்சு மே வியாச்சக்ஷ இது, எனக்கு அதை பத்தி விவரிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். இதுல என்னென்ன வார்த்தைகள் வந்தது பார்த்தோம்னா, நம்ம பிருஹத்மத்வாத் பிரம்மா, பிருஹத்மத்வாத் பிரம்மா, பிரம்மன பதம் வந்துச்சு இல்லையா அங்க. அப்புறம் அபரோக்ஷமனே வார்த்தையும் வந்தது. அபரோக்ஷம், அபரோக்ஷமன்னா வந்து எங்கோ எப்போ இல்லை, இப்பவே இங்கே. இங்கிலீஷ்ல சொன்ன இம்மிடியேட், பிரத்யக்ஷமா, எவிடென்டா, பிரத்யக்ஷமா எவிடென்டா, இப்பவே இங்கே அப்படின்னு சொல்றதுக்கு அபரோக்ஷம் சொல்லப்படுறது சரியா. இது கொஞ்சம் அப்புறம் கூட திரும்பி ஒரு பதம் சொல்லிட்டு இருக்க. முதல்ல பொதுவா லோகத்துல ஏதாவது விஷயத்தினை ஏதோ ஒரு பிரமாணத்தினாலதான் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. 6 பிரமாணங்கள் இருக்கு. பிரத்யக்ஷ, அனுமான, அப்புறம் பிரத்யக்ஷ, பரோக்ஷ, அனுமான, உபமான, அர்த்தாபத்தி, அனுபலப்தி, இதெல்லாம் சொல்றோம். ஏதாவது அது சப்த பிரமாணம் கூட சேர்த்துக்கணும். 6னாலதான் ஏதாவது விஷயத்தின் இந்த லோகத்துல நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அதுக்கு என்னன்னா, ஏதாவது ஏதோ மீடியம் வச்சு தெரிஞ்சுக்கிறதுனால அதுக்கு பேரு மீடியேட் நாலேஜ். அதனாலதான் இம்மிடியேட் நாலேஜ். ஆனா மீடியேட் நாலேஜ் அதெல்லாம் மீடியேஷன் இருக்கு, ஏதோ ஒரு சகாயம் வச்சு. ஆனா அகம் அப்படின்னு சொல்லும் போது இங்க பிரம்மத்துக்கு இன்னொரு அர்த்தம் அகம் தானே. அப்போ அந்த அகம் வந்து அப்படி ஏதாவது மீடியம் வச்சு இந்த 6 பிரமாணங்களுக்குள்ள ஏதாவது வச்சு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா அது அப்படி இல்லை. அது வந்து எவிடென்ட், அதுதான் அபரோக்ஷம். பரோட்சம் இல்லது அபரோக்ஷம், எவிடென்ட், இம்மிடியட், செல்ஃப் எவிடென்ட் இல்லையா. அதுக்கு அப்போ அப்படின்னா எந்த பிரமாணமும் தேவையில்லை. அதனால அது வந்து அபரோக்ஷம். அபரோக்ஷம், எது அபரோக்ஷம் தத் பிரம்மா. எது பரோட்சமா இல்லையோ, எந்த அக்ஷமன்னா ஆக்சுவலா இந்திரியம்,
ஓகே, எந்த இந்திரியத்தினாலையும் சம்பந்தம் இல்லாம பிரத்யட்சமா இருக்கிறதுனால இது அபரோக்ஷத்துக்கு அர்த்தம். சரியா? அப்புறம் சாட்சாத்தன பதத்தினோட உபயோகப்படுத்தியிருக்காரு. அபரோக்ஷம்னு சொன்னா போதும், இதுக்கு சாட்சாத்தன்னு சொல்லி திரும்பி உபயோகப்படுத்துறாருன்னா அந்த உஷஸ்த கேள்வி கேட்கிறவர் அபரோக்ஷம்னு சொன்னா போதுமே, திரும்பி இருக்கு சாட்சாத் அப்படின்னா இங்க இப்போ அந்த சாட்சாத்தினை பத்தி புரியறதுக்கு முன்னாடி நாம அபரோக்ஷம் பத்தி சொல்லிட்டோம். அப்புறம் எது இந்திரியங்களுக்கு நேரா உடனே தெரியல, எட்டல, இங்க இல்லைன்னு அது என்ன சொல்றோம், பரோட்சம்னு சொல்றோம். அந்த வார்த்தையும் தெரியணும். இது அபரோக்ஷம்னா அபரோக்ஷம் இல்லைன்னு. பரோட்சம் என்ன? அக்ஷணா பரம். அக்ஷணான்னா இந்திரியங்களுக்கு எட்டாது, அது பரோட்சம். ஸோ அபரோக்ஷம்னா சொன்னோம், பரோட்சம்னா பரோட்சத்துக்கு ஆப்போசிட் அபரோக்ஷம். அப்போ இன்னொன்னு தெரியணும், இப்பவே இங்க இருக்கே கண்களுக்கு தெரியுது. இதோ இது காட்டிட்டா உடனே உங்களுக்கு தெரியுது, இது காட்டி உங்களுக்கு தெரியுது உடனே. இல்ல நான் கூப்பிட்டா உங்களுக்கு காதுல தெரியுது உடனே காதுல. அப்படி இம்மிடியட்டா அப்படி தெரியறது பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, எதுக்கு அபரோக்ஷமான வார்த்தை உபயோகப்படுத்தணும்? சரி, 3 சொன்னா இப்போ ஒண்ணு முதல்ல பரோட்சம், அபரோக்ஷம், அப்புறம் பிரத்யக்ஷம். சரியா? இப்போ இங்க பிரம்மம் நானன்னு சொல்றது இது பரோட்சமும் இல்ல, பிரத்யக்ஷம் இல்ல. அது பரோட்சம் இல்ல, பிரத்யக்ஷம் இல்லாதனால அது அபரோக்ஷம்னு சொல்லணும். அப்படி கூட என்ன சார் பெரிய வித்தியாசம், என்ன சொல்றீங்க? சோ மொத்தம் நமக்கு 3 வார்த்தைகள் வந்துச்சு. இப்போ பிரத்யக்ஷம் க்ளோஸ் பை, பரோக்ஷம் எங்கோ எப்போ ஃபார் அவே, அபரோக்ஷம்னா எதுக்கு அபரோக்ஷம் சொன்ன, எது சப்ஜெக்டா இருக்கின்றதோ அதினி மட்டும்தான் அபரோக்ஷம்னு சொல்ல முடியும். இங்க அதான் இந்த அபரோக்ஷமனே வார்த்தை வேதாந்தம் உபயோகப்படுத்துற காரணம், எது சப்ஜெக்டா இருந்ததோ, சாட்சி என்றோம், சைத்தன்யம் என்றோம், அப்ப அதுக்கு மட்டும்தான் அபரோக்ஷமனை உபயோகப்படுத்தணும். சரியா? சப்ஜெக்ட். அதனால அபரோக்ஷம் அப்படின்னா சப்ஜெக்ட்னு அர்த்தம். அவ்வளவுதான். அபரோக்ஷம்னா சப்ஜெக்ட். இது ஏதோ படிக்கிற சப்ஜெக்ட் இல்ல, சயின்ஸ் சப்ஜெக்ட், பிசிக்ஸ் சப்ஜெக்ட், மேக்ஸ் சப்ஜெக்ட். இங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்குல்ல, all other subjects are subject to change. பட் இந்த சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகிறது இல்லையே. இப்போ எதுக்கு இந்த விசாரணைன்னு சங்கரர் பார்க்கிறோம். கொஞ்சம் சில வாட்டி இந்த முக்கியமா தார்க்கிக தர்க்கத்தில் இந்த பிரத்யக்ஷ அன்னைக்கு சொல்லி கூட யூஸ் பண்ணப்படுறது பிரத்யக்ஷன வார்த்தை தார்க்கிக தர்க்க சாஸ்திரத்துல. அதனால எதுக்கு இந்த அபரோக்ஷத்துக்கு பிரத்யக்ஷான்னு கூட அங்க யூஸ் பண்றது இருக்கு. சரி, அப்போ என்னாச்சு, 2 அபரோக்ஷம் ஆயிடுச்சு. என்ன அபரோக்ஷம்னு அபரோக்ஷம்னு கூப்பிடுறோம், இந்த பிரத்யக்ஷ அபரோக்ஷத்துக்கு பிரத்யக்ஷம்னு கூட சொல்றது உண்டுன்னா அப்போ 2 வந்துச்சே. பிரத்யக்ஷ வஸ்து கூட அபரோக்ஷம்னு சொல்றான் அவன்.
அப்புறம் ஆத்மானையும் அபரோக்ஷம்னு சொல்றான், சப்ஜெக்ட்னு சொன்னோம் நம்ம. அப்ப இங்க எந்த அபரோக்ஷம் பத்தி இவர் சொல்றாரு இந்த உஷஸ்த? இல்ல வேதாந்தத்துல அப்படின்னு கேள்வி வந்தா அதுக்கு என்ன பண்றாரு, அந்த கேள்வி சந்தேகம் வரக்கூடாது சொல்லி இவர் சாட்சாத்னு கூப்பிடுறார். சாட்சாத். இந்த சாட்சாத்துக்கு அர்த்தம் பிராக்கெட்ல அபரோக்ஷம் தான். ஆனா இது மட்டும்தான் நேரா இருக்க. சாட்சாத்ன்னா எப்படி நேரா ஒரு வஸ்துனை நீ இந்திரியங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறியோ அதே போலதான் இது உனக்கு செல்ஃப் எவிடென்டா இருக்கிறதுனால இதுதான் அபரோக்ஷம்னு சொல்லணும். அதனால சாட்சாத் அபரோக்ஷம். சரியா? அதனால இங்க சாதாரணமா சொல்ற அப்பிரத்யக்ஷம் அనే வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இங்க அது வர்த்திக்காதீங்க. சரியா? பிரத்யக்ஷம்னா அக்ஷிக்கு தன் இந்திரியங்களுக்கு கோச்சரமா இருக்கிறது. Therefore here pratyaksha vastu is different from the aparoksha. Pratyaksha anedi vastu different from the aparoksha. சரியா? கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தா பரவாயில்ல. வேதாந்தத்துல எப்போ ஒரு வாட்டாவது இந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து போட்டு குழப்பி அப்படி இப்படி குழப்பக்கணும் இல்லையா? ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம் நமக்கு. இந்த சாட்சாத் அபரோக்ஷா கேட்டாரு. சரியா? புரிஞ்சிச்சுன்னா ஓகே. ரெண்டு புரிஞ்சுக்கணும். பிரத்யக்ஷம்னு சொன்னதுனால கண்களுக்கு இந்திரியங்களுக்கு தெரியறதுன்னு நினைச்சுக்காது. அப்புறம் தார்க்கிகள் பிரத்யக்ஷத்துக்கு பரோட்சம்னு உபயோகப்படுத்துறதுனால அப்போ இது ஒரு பரோட்சமா, ஆத்மா இங்க சப்ஜெக்ட் பரோட்சம்ன்றீங்க, அவனும் அது பிரத்யக்ஷக்கு பரோட்சம்ன்ற பரோட்சத்துக்கு பிரத்யக்ஷம்ன்றான். அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். இங்க சாட்சாத் அபரோக்ஷம் அப்படின்னு ரெண்டு வார்த்தை உபயோகப்படுத்திட்டாரு. அதனால இந்த இம்மிடியட் అనేది நோ எந்த எஃபர்ட், எந்த யூஸ், எந்தோடைய சம்பந்தம் பிரமேயம் இல்லாமே அவ்வவஹித அபரோக்ஷம் என்றார் சங்கரர். சரியா? ஒன்றும் இல்லை, எந்த விவகாரம் எதுவுமே தேவையில்லை. இருக்கே சரியா? அதுக்கு பிறகு அடுத்த வார்த்தை என்ன கேட்கிறாருன்னா, அந்த வரியிலே பார்த்தீங்கன்னா யஹ ஆத்மா అని அங்கே கண்டினியூஷன். யத் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம. எது சாட்சாத்தாவும் அபரோக்ஷத்தினாலையும் அது பிரம்மமா இருக்கின்றதோ அந்த ஆத்மா, அதுக்கு திரும்பி யஹ ஆத்மா அப்படின்னு அந்த பிரம்மம் தான் ஆத்மான்னா இங்க எசன்ஸ், கண்டென்ட் அர்த்தம். சாரதமம், சாரம். எதோடைய சாரம் இல்ல, சர்வாந்தரஹா. அதையும் அவரே யூஸ் பண்றாரு, கொஸ்டின்லயே யூஸ் பண்றாரு. சரியா? பிரம்மன் சொன்னா புரத்வத்வாத்னு பிரம்மன். ஆனா அதுதான் சாரமா இருக்கு, எசன்ஸான்னு சொல்றதுனால ஆத்மானே பதத்தின் உபயோகப்படுத்திட்டு எப்படி சாரத்தமம் எங்க சர்வாந்தரா எல்லாத்துக்குள்ளேயும் அப்படின்னு எல்லாத்துடைய சாரம், எல்லாத்துடைய எசன்ஸ் அப்படின்னு சொல்லி இதனால உஷ்யஸ்தனை இங்க இப்படி சொல்லி எந்த ரெண்டு வார்த்தைகள் பிரம்ம அண்ட் அபரோக்ஷ అని ரெண்டு வார்த்தைகளும், அப்புறம் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெண்டுன்னா
சர்வாந்தரः ஆத்மா, சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மா, இந்த ரெண்டும் சேர்த்து பார்த்த மகா வாக்கியத்தினை தெரிவிக்கிறார். மகா வாக்கியம் சொன்ன போலுதான் சரியா. அப்போ ரெண்டுத்திനും சேர்த்து படிச்சா எப்படி இருக்கும்? அங்கே இருக்க யத் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மா யஹ ஆத்மா சர்வாந்தரः. நம்ம ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமான போல தத்துவமசி மகா வாக்கியம் வந்துச்சு இல்ல, அந்தர்கதமா அது இருக்கு. இப்ப யாக்ஞவல்கர் வந்து அதுக்கு பதில் கொடுக்கிறார். இங்க நடுவில் அப்படி அப்படி அவர் கேட்டது இவர் கேட்கறது அப்படி மாறி மாறி இருக்கும் சரியா. வேற புல் ஸ்டாப்போ காமா எதுவுமே இருக்காது. யாக்ஞவல்கர் என்ன சொல்றாருன்னா பதில் பாருங்க. ஏஷத்தே சர்வாந்தரஹா, ஏஷ தான் இருக்கு, அது தேன் எடுத்துக்கணும். ஏஷத்தே சர்வாந்தரஹா, இந்த உனக்கு இந்த உன்னுடைய ஆத்மாதான் சர்வத்துக்குள்ளும் இருக்கு அப்படின்றாரு. அந்த சர்வாந்தரனை வார்த்தை அவர் உபயோகப்படுத்தினதான். அந்த ஆத்மாவுக்கு பதில ஏஷான்னு சொன்னாரு. ஆனா என்ன சொல்றாரு? தே, நீ இந்த ஆத்மாவா இருக்கிற நீ எது இருக்கின்றதோ அதேதான் எல்லாத்துக்குள்ள இருக்கு. அவ்வளவுதான் பதில் கொடுத்தது. அப்புறம் திரும்பி உஷஸ்த கேட்கிறான். அவன் திரும்பி அதே கேட்கிறான். ஏஷத்தே ஆத்மா சர்வாந்தர கதமஹ யாக்ஞவல்க்ய கதமஹ யாக்ஞவல்க்ய சர்வாந்தரஹ. கதமஹ என்ன? அது சர்வாந்தரமா இருக்கிற அந்த ஆத்மா. திரும்பி அதே சர்வாந்தரன வார்த்தை. ஓகே, சர்வத்துக்கு உள்ள இருக்கிற அந்த ஆத்மா எது? கதமஹன்னா எது? எது என்னது? நானே கேட்ட நானே எல்லாத்துக்குள்ள இருக்கிறது சாட்சாத்து அபரோக்ஷாத்து நான் சொன்னேன். நீங்க பதில் வந்து ஆமா நீ ஆத்மா என்ன இருக்கு அதுக்கையோ அதேதான் எல்லாத்துக்குள்ள இருக்குன்னா அது என்ன? கதமா சர்வாந்தர ஆத்மா அப்படின்னு திரும்பி கேட்கிறார். அப்புறம் ஆனா அவனுக்கு புரிஞ்சதோ இல்லையோ அப்படின்னு வேற கொஞ்சம் விவரணை கொடுக்கிறாரு. முதல் இதுலேயே யாக்ஞவல்கர் சொன்னது யுவர் ஓன் செல்ஃப் இஸ் ஓன்லி த யூனிவர்சல் சோல், யூனிவர்சல் செல்ஃப். யுவர் செல்ஃப் ஓன்லி த யூனிவர்சல் செல்ஃப், அதான் சொன்னாரு. அப்படி என்ன அர்த்தம்? என்ன சொன்ன மகா வாக்கியத்துன்னு சொல்றது போல ஆயிடுச்சு. ஒரு அலை வேற என்ன பதில் கொடுக்குறாரு அப்புறம் பார்ப்போம். ஒரு அலை சமுத்திரத்தை அது அதோட எசன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சரி, அது 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 வந்து சமுத்திரத்தோட எசன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இதோட எசன்ஸ் என்னன்னு தெரியும். அப்படிதானே? அப்போ உன்னோட எசன்ஸ் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட சமுத்திர எசன்ஸ் தெரிஞ்சுக்கணும் போதுதான். அப்ப அலை போய் தனியா சமுத்திரத்துக்கிட்ட கேட்க வேண்டியதில்லை. அதனாலதான் மன்னாத ஸ்ரீ ஜெகநாதா மத்குரு ஸ்ரீ குரு ஸ்ரீ ஜெகத்குரு மதாத்மா சர்வபூதாத்மா. சொல்லவே வந்தது ஒண்ணுதான். பாத்தீங்களா? மன்னாதக ஸ்ரீநாதக மத்குரு ஸ்ரீ ஜெகத்குரு மதாத்மா சர்வாத்மா சர்வபூதா. யாக்ஞவல்கர் வந்து விவரிச்சு ஏதோ சொல்றாரு, அதையும் புரியாதுன்னா எல்லாம் இன்டைரக்ட், வேற வழி இல்லை. அதான் ஆத்மா சொல்லணும். அப்புறம் கேட்க போற கோபம் வந்துச்சு, அவன் இரிட்டேட் ஆயிட்டான். நேரா அதை பார்த்து சொல்லாம என்னென்ன சொல்றேன். ஓகே,
யாக்ஞவல்கர் என்ன சொன்னாருன்னா, அதுக்கு சாராம்சம் சொல்றேங்க சொன்னது. எதை எதி பிராணத்துக்கு எதி பிராணரூபமா பிராணக்கிரியனு, எதி அபானரூபமா அபானக்கிரியனு, எதி వ్యానరూపం ద్వారా వ్యానక్రియ ఉదాన రూపమా ఉదాన క్రియతని நடத்துறதோ மூலமா அந்த நீ 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 அந்த ஆத்மா அதுதான் சர்வத்துக்குள்ள இருக்க. இந்த நீ விடுறது இல்லை. அதே பதில் கொடுத்த மாதிரி. ஆனா இது இந்த வார்த்தைகள் நடுவில் சேர்த்துட்ட. சரியா? இங்க பாருங்க, ஒண்ணு சொல்லும் போது நடுவில் அது விடுதில்லை. சதே ஆத்மா சர்வாந்தரஹ யோ அபானேனா அபானீதி சதே ஆத்மா சர்வாந்தரஹ. ஒண்ணுக்கு பொறுமையா சொல்றாரு. நான் மொத்தம் 4 பிராணங்கள் சமானம் பத்தி சொல்லல, அதையும் சேர்த்துக்கோ. பிராணக்கிரியா ரூபமா பிராண ரூபமா இருந்து பிராணக்கிரியத்தனை எது நடத்துறதோ அது எது உனக்குள்ளே நீ ஆத்மாவை இருக்கின்றதோ அதே தான் சர்வாந்தர ஆத்மா. இப்படி எல்லாத்துக்கும் சொல்லி பதில் கொடுத்தார். சரியா? அதோட அந்த மந்திரம் முடிஞ்சது. இங்க போறோம். அடுத்த 2வது மந்திரத்துக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விசாரணை பண்ணணும். என்னன்னா, ஆத்மா சர்வகதம்னு சொல்றோம். இப்ப அவர் தான் சொன்னார் சர்வாந்தராத்மா. அது சர்வகதமா இருந்ததுனால எல்லாத்துக்கும் ஆத்மா என்ன ஆயிடுச்சுன்னா, அது எல்லாத்துக்கும் கூட நெருங்கி இருக்குன்னு சொல்லணும். எல்லானேது இருக்குல்ல, இங்க காற்று இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆகாயம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நீ இருக்கு, நான் இருக்கு. சர்வகதம்னால எல்லாத்துக்கும் அந்த ஆத்மா ப்ராக்சிமிட்டியோடு இருக்கு. சரியா? ஆகாயம் சர்வகதமா இருக்கிறதுனால, ஆகாயத்துல எல்லாம் இருக்கின்றதுனால சர்வகதம் அதுல தானே இருக்குனால இப்போ ஆகாயம் எல்லாத்துக்கும் ரொம்ப நெருங்கி ப்ராக்சிமிட்டியா இருக்கு. இந்த கிளிப்புக்கு ஆகாயத்துக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த கை இங்க வச்ச இந்த கைக்கு இந்த ஆகாயத்துக்கு ப்ராக்சிமிட்டி தான் ஒட்டி இருக்கு. இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, எதெல்லாம் ஆத்மக்குள்ள இருக்கின்ற போது காணப்படுறதோ அது எல்லாமே நான் ஃபங்க்ஷனல் ஆத்மா. சரியா? எதுக்கு அதெல்லாம் இல்லை, சாரி. இந்த ஆத்மா எது சர்வகதம்னு சொன்னாமோ இது ஏதாவது பண்றதா? கேள்வி. இது ஏதாவது பண்றதா? இஸ் இட் டூயிங் எனி ஆக்ஷன்? இல்லைன்னு பகவத்கீதையில படிச்சோம். அவிக்கிரிய ஆத்மா அவிக்கிரிய. அதே இங்க திரும்பி கேட்போம். ஆகாயம் எல்லாத்துக்கும் ப்ராக்சிமிட்டியா ஒட்டி இருக்குன்னா ஆகாயம் ஏதாவது பண்றதா? இன்னைக்கு மழை வரணும்னு ஆகாயமா சொல்லிருக்கு. நீ எல்லாம் மேல பார்த்து ஆகாயம் வந்துரு. ஆகாயம் மொப்பா இருக்கு, கிளவுடியா. ஆகாயத்துக்கு ஆகாயம் ஒன்றும் சொல்லல. ஆகாயம் நான் ஃபங்க்ஷனல். அப்போ ஆத்மான்னு எது சொல்றோமோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ராக்சிமிட்டே இருக்கு. அதே ஒண்ணுமே பண்ணல, நான் ஃபங்க்ஷனல். ஆனா மேல சொன்னதே ப்ராக்சிமிட்டி பத்தி விவரிச்சுட்டு இருக்க. நான் ஃபங்க்ஷனல் ஆத்மா ஃபங்க்ஷனல் பாடி மைண்ட் இன்டலெக்ட் அனாத்மா கூட ரொம்ப க்ளோஸா வாழ்ந்துட்டு இருக்கு.
வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லணும். இருந்துட்டு இருக்க. நெருங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஆனா வார்த்தைங்க என்னன்னா, நான் ஃபங்க்ஷனல் ஆத்மா, ஃபங்க்ஷனல் அனாத்மா கூட சேர்ந்து நீ இருக்கு. ஆகாயம் எக்ஸாம்பிள் சரி. அப்புறம் பொதுவா கொடுக்குற ஆகாயம் அப்புறம் பிரகாசம் பத்தி சொல்றோம் இல்லையா? இப்போ என்னோட கை, அப்புறம் இந்த கையினி காட்டுற கை மேல விழுற லைட் போல். என்னோட கை ஃபங்க்ஷனல், இந்த கை மேல விழுற எது இருக்கிறனால கை காணப்படுறதோ, கை இல்லாம கூட அங்க இருக்கின்றனதோ, அந்த நான் ஃபங்க்ஷனல் லைட் பிரகாசம். பல வாட்டி பேசின விஷயம்தான். இது நீ 10 100 குடம் பண்ணி இதுல ஆகாயம் இருக்குன்னு சொல்லுங்க, இதுல பாயசம் இருக்குன்னு சொல்லுங்க, அதுல வேற ஏதோ இருக்குன்னு சொல்லுங்க. அதெல்லாம் இந்த குடம் கட்டாகாசம் எல்லாம் கொண்டு போய் மூவ் பண்ணும் போதும் இந்த உள்ள இருக்கிற ஆகாயம் மூவ் ஆகிற போல் தான் இருக்கு இல்லையா, விவகாரத்தை பொறுத்த வரைக்கும். பட் அது மூவ் ஆகல, அது ஒன்றும் பண்ணல, நான் ஃபங்க்ஷனல். அதே போல இங்க பிரகாசம் கூட நான் ஃபங்க்ஷனல். இந்த ஃபங்க்ஷனல் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் இந்த ரெண்டுத்துமே இங்கிலீஷ் புரியுது ரெண்டு வார்த்தை. இது டெக்னிக்கலா வேதாந்தம்ல சொல்லும் போதும் உபாதி ఉపహితం. ఉపహితం అనేది நான் ஃபங்க்ஷனல் ஆத்மா. ஆனா இங்க ஏதோ உபாதிகள் எல்லாம் இருக்கு, உடம்பும் இதெல்லாமே. அந்த ரெண்டு உபஹிதம் அண்ணா ஆத்மா, உபாதி அண்ணா சரீரம். அதெல்லாம் ஆத்மா ஆத்மா ஃபங்க்ஷனல் நான் ஃபங்க்ஷனல். சங்கரர் இது கொஞ்சம் கேனோபனிஷத்து கூட அது அங்க பாஷத்துல ஞாபகப்படுத்திட்டு இன்னொரு 2-3 பாயிண்ட் சொல்றாரு. அங்க என்ன சொல்லப்பட்டது, கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா. அங்க எல்லாம் அங்க கேன தானே, எதுடைய சாநித்தியத்தினால, எதுடைய புரோத்பலத்தினால, எதுடைய சாநித்தியம் தான் கரெக்ட் வேர்டு, நியர் பிரசன்ஸ்னால இந்த மனசு ஈஷிதம் பிரேஷிதம் மனஹா, கேன பிராணஹ பிரதமஹ பிரைத்தியுக்தஹ. இந்த பிராண ஸ்பந்தன மூமெண்ட் எதுனா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கப்பட்டதாங்க இல்லையா. அப்போ இப்போ பேசின இந்த பிரகாசம் ஆகாசம், அப்புறம் இந்த எக்ஸாம்பிள் இருக்கா, இந்த பிரகாசம் கை எக்ஸாம்பிள் எடுத்துட்டு பார்த்தா நீங்க 3 டெஃபினேஷன்ஸ் இதுல டிரைவ் பண்ணி புரிஞ்சுக்கணும். சரி, இதெல்லாம் அவர் பேசலே சார் சொல்லக்கூடாது. நமக்கு அவர் அது சொன்ன அர்த்தம், அப்புறம் 2வது இதுல இன்னும் கொஞ்சம் கிளியரா வரும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சொல்லுவார். ஒரு சின்ன மந்திரம் தான், ஆனா அதுல இந்த வார்த்தைகள்னால அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. இந்த வெளிச்சம் என்பது என்ன கைக்கு தனியா டிஃபரெண்டாவே இருக்கு. வெளிச்சம் பிரகாசம் கையனு சும்மா சொல்ற ஏதோ அது பிரகாசம் என்பது அது எந்தெந்த பொருள்ல காட்டும் அந்த பொருளுக்கு தனி அப்பாற்பட்ட டிஃபரெண்டாவே இருக்கு. அது மட்டும் இல்ல, அது இந்த அந்த வஸ்து என்னோட கையில் எல்லாத்தையும் பர்வேடா இருக்கு. அதனால இந்த கை தெரியறது சரியா விசிபிளா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் இனிமே இது புரியணும். அவனை அப்படி இல்லாம கொஞ்சம் இரிட்டேட் ஆயிட்டு உஷாஸ்தர் யாக்ஞவல்கர் கிட்ட கோபம் வந்துச்சுன்னு சொல்லல, இரிட்டேட் ஆயிட்டு சரி கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன அங்க நேரம் அப்படி சொல்லல, நீயே இப்படி காம்ப்ளிகேட்டடான பிராணேத்து பிராணஹா அப்படி எப்படி உதானேத்து உதானம் அப்படி எல்லாம் சொல்றீங்க, நேர ஆத்மா பத்தி
டெஃபினேஷன் கொடுக்க வேண்டியது தானே, ஏன் காம்ப்ளிகேட்டடா இப்படி இல்ல சுத்தி சுத்தி காட்டுறேன்? ஏன் நேரா டிஃபைன் பண்ணி சொல்ல மாட்டீங்க? நான் என்ன கேட்டேன், அந்த ஆத்மான்னு என்ன சொல்லுங்க, விவரிச்சு சொல்லுங்க அப்படின்னு. அப்படி என்ன எனக்கு கிளியர் டெஃபினேஷன் வேணும்னு சொல்லிதான் உஷஸ்தனுடைய எண்ணம். அதனால 2வது மந்திரத்துல மறுபடியும் கேள்வி கேட்கிறார். 2வது மந்திரம் பாருங்க இப்போ. சஹோவாச்ச உஷஸ்தஹ சாக்ராயணோ யதா விப்ரூயாத் அசௌ கௌஹ அசாவஸ்வஹ இத்யேவம் ஏவைதத் व्यपदिष्टं भवति यदेव साक्षात् अपरोक्षात् ब्रह्मा य आत्मा सर्वान्तरः तं ये व्याचक्षयति एष ते आत्मा सर्वान्तरः कथमहो याज्ञवल्क्यः. உஷஸ்த கேள்வி கேட்கும்போது ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணி இது வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். அவனுக்கு கோபம் வந்துச்சு, இரிட்டேட் ஆயிட்டான் அப்படின்னு. என்னன்னா என்ன சொல்றேன்னா, பாரு இது குதிரை, இது பசுமாடு அப்படின்னு ஒருத்தனும் எப்படி காட்டி கொடுத்தா உடனே இது பாக்குறவனுக்கு கேட்டவனுக்கு புரிஞ்சிருது இல்லையா? நீ சொல்றது அப்படி இருக்கணும் இல்லையோ அப்படின்னு கேட்கிறாரு. அதனால நீ அப்படி அந்த அளவுக்கு கிளியரா இந்த பாரு இது குதிரை, அங்க தேடாத நம்ம ஒண்ணும் இல்லை. அது அப்புறம் 2வது மந்திரத்துல நான் முக்கியமான வேர்டு வரும்போது சொல்றேன், அண்டர்லைன் பண்ணுங்க. புரியுது? இது கேட்டதுனால ஒருத்தனும் இது குதிரை காட்டுறேன், எனக்கு இந்த குதிரை. அதே போல நீ இதுதான் ஆத்மா அப்படின்னு புரியற போல் தெரியற போல் அப்படி சொல்லணும் இல்லையா? அதனால கிளியரா சொல்லுங்கன்னு சொல்லி என்ன கேட்டான், அதே கேட்டான். மேல என்ன கேட்டானோ அதே கேட்கிறான். எதேவம் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மா ய ஆத்மா சர்வாந்தரஹ அப்படின்னு தம்மே வியாச்சக்ஷ இதி. அது அங்க வரைக்கும் உஷஸ்தனுடைய கேள்வி. 2வது வாட்டி அதே திரும்பி கேட்டான். ஆனா கேட்கறதுக்கு முன்னாடி என்ன, நான் முன்னாடி இதே தான் கேட்டேன், நீங்க தலைகீழ என்னென்னமோ சொல்லிட்டீங்க, பிராணம் பத்தி அது பத்தி. நான் ஆத்மாவை பத்தி கேட்கிறேன், நீங்க பிராணம் பத்தி பேசுறீங்க, அது வேற 4 பிராணம் கேட்ட. அதனால திரும்பி நான் கேட்டது அதுதானே, அது நீ அந்த குதிரை பசுமாடு காட்டி புரியுற போல் காட்டுமாறு எனக்கு சொல்லணும். அப்போ இவர் என்ன பண்ணாரு, அதே பதில் கொடுத்தாரு. மேல என்ன கொடுத்தாரோ அதே பதில். என்னது, ஏஷதே ஆத்மா சர்வாந்தரஹா. திரும்பி அதே மேல அதே தானே கொடுத்தாரு. திரும்பிய உஷஸ்தன் அங்க என்ன கேட்டான் அதே கேட்கிறான். அதமோ யாக்ஞவல்க்யா. என்னது திரும்பி நீ அதே, நானே கேட்ட நீ அதே என்ற திரும்ப. சரி, இவனுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கலாம்னு சொல்லி அடுத்த ஆகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிருஹதாரண்யகம் ஸ்பெஷல். 2வது மந்திரத்துல கீழே நின்று 3வது வரி. நம்ம ஃபுல்லா படிச்சோம், அது படிக்கல. எங்க வரைக்கும் படிச்சோம்? யாக்ஞவல்க்ய. கதமோ யாக்ஞவல்க்ய அங்க வரைக்கும் முடிட்டோம். வாட் இஸ் இட் கேட்டதுனால இப்போ மாதிரி யாக்ஞவல்க்யர் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லணும். திரும்பி அதே சொன்னா அவனுக்கு இன்னும் கோபம் தூக்கி விசிறுப்போ வீசி யாக்ஞவல்க்ய. ஓகே. சர்வாந்தரோ ந
सर्वान्तरो न दृष्टेः सर्वान्तरो न दृष्टेः द्रष्टारम् पश्येर्न श्रुतेः श्रोतारम् शृणुयान मतेः मन्तारम् मन्वीथ न विज्ञानेर्विज्ञातारम् विजानीय एषत आत्मा सर्वान्तरो अतः अन्यदार्थम्. அங்க வரைக்கும் கொட்டேஷன்ஸ்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முடியறது. இது கொஞ்சம் பார்க்கணும் என்னன்னு. ரெண்டாவது மந்திரத்திலும் இப்படி கேட்டதுக்கு அப்புறம் ஒரு நியூ டெஃபினேஷன் ஆத்மாக்கு கொடுக்கிறாரு யாக்ஞவல்கர். இதையும் ரொம்ப ஆஃபன் கோட்டட் மந்திர, ஃபேமஸ் சங்கராச்சாரியா ஃபார் பாஷ்யக்காரராவது வியாக்கியர்களுக்காவது இந்த மந்திரத்துடைய இந்த பாகத்துடைய எசன்ஸ் என்னன்னா, ஆத்மா இது அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லி டிஃபைன் பண்ண முடியாதுன்னு ஒன்று தெரியுது. ஏன்னு சொன்னா, அது இட் இஸ் நாட் ஏ ஆப்ஜெக்ட் ஆஃப் பர்செப்ஷன். இந்திரியங்களுக்கு கோச்சரமாயி விஷயம் இல்லை. அப்போ அது என்ன, அது சப்ஜெக்டாவே இருக்கிறதுனால அதுதான் சாராம்சம். ஆனா எப்படி சொல்றாரு புரிஞ்சுதா? அதே விஷயம்தான் முன்னாடி என்ன பேசிட்டோமோ, இந்திரிய அகோச்சரமா இருக்கிறதுனால இது ஒருக்காகவும் சப்ஜெக்ட் ஆக முடியாதனால, ஆப்ஜெக்ட் ஆக முடியாதனால, இது எப்பவுமே சப்ஜெக்டா இருக்கிறதுனால அது இதன்னு அப்படி சொல்லி விவரிக்க முடியாது. அது ஒரு டிஃபிகல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்படி என்ன சொல்லணும்? ஆத்மனை பார்க்க முடியாது, ஆத்மனை கேட்க முடியாது, மனசினால சிந்திக்க முடியாது, புத்தினால ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. இது நமக்கு வேற உபனிஷத்துல இன்னொரு விதமா வந்துச்சு சொன்னவில்லை, கேன உபனிஷத்து. அதே இங்க ஆனா டிஃபரெண்ட் எக்ஸ்பிரஷனா இருக்கு. சரியா? இங்க அப்புறம் பாருங்க, எந்த ஒரு தாட்டு இமோஷன் நாளையோ ஆத்மா இஸ் நாட் எ தாட், ஆத்மா இஸ் நாட் எ இமோஷன். தாட்னா மைண்ட்ல சம்பந்தப்பட்டது, இமோஷனோட மனசு சம்பந்தப்பட்டது, இல்லை தாட்டு இன்டலெக்ட் என்னன்னு. அப்புறம் ஆத்மா ஒரு பவர் கூட கிடையாது, பவர்ன்னு கூட சொல்லக்கூடாது. ஆனா யோக மார்க்கத்துல அங்கெல்லாம் கூட குரு என்னை டச் பண்ணாரு. அப்புறம் அவர்னால அந்த எனர்ஜி எனக்குள்ள பர்வேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு பேர் சக்தி பாத்த. சக்தி பார்த்தவன்னா உணர்வு, சக்தி ஷாக் அடிச்சது, மின்னல் கீழே விழுந்தது போல். அதே போல்தான் ஐ சா த லவ் இஸ் ஃப்ளோயிங். இதெல்லாம் வியாபாரிக்கம்ல ஓகே, யோகால ஓகே, மிஸ்டிசன்ல ஓகே. அந்த சக்தி பார்த்து இல்லையான்னு சொல்லல, அப்படி நடக்கும், அது இருக்கு. ஆனா அதுக்கு இந்த ஆத்மக்கு சம்பந்தம் இல்லை. அஷ்ட சித்திகளுக்கு ஆத்மக்கு சம்பந்தம் இல்லை. பட் எங்க நம்ம ரொம்ப அட்ராக்ட் ஆகிறோம் ஜனங்கள். அந்த காலத்துல இந்த காலத்துல, அந்த லோகத்துல இந்த லோகத்துல இருக்குமே. அதனால சுத்த அத்வைத்தத்துக்கு அதுல அப்படி ஒன்னா நிக்கிறவங்க பகு கஷ்டம். மனுஷாம் சஹஸ்ரேஷு. சரி, எதுக்கு இந்த உதாரணம் சொல்ற? எண்ணத்தினாலேயோ இமோஷன்னாலேயோ பவர்ன்னு சொல்லி ஆத்மானே சொல்ல முடியாது. இங்க இப்போ என்னதான் சொன்னாரு இந்த மந்திரத்துக்கு, கொஞ்சம் அந்த வார்த்தை ரெண்டு பாருங்க. சர்வாந்தரகா, நான் எந்த சர்வாந்தரகானி ஆத்மானி பிரம்மமனி சாட்சாதன அபரோட்சம்னு சொல்றோமோ அது
दृष्टेः न दृष्टेः द्रष्टारम्. இங்க திருஷ்டி திரஷ்டா அనే பதம் வந்துச்சு இல்லையா? அப்படின்னா பார்க்கப்படுறதை பார்க்கிறவன் சகஜமான அர்த்தம். திரஷ்டாரம் இது எப்படி எடுத்துக்கணும்? திருஷ்டேஹே திரஷ்டாரம் ந பஷ்யே ந பஷ்யேஹே. திருஷ்டேஹே திரஷ்டாரம் ந பஷ்யேஹே. பார்க்கப்படுறது அது எப்பயும் பார்க்கிறவனே பார்க்க முடியாது. அதுக்கு 4 உதாரணங்கள். கேட்கப்படுறது கேட்கிறவனே அது கேட்க முடியாது. ஓகே, யோசிக்கிற தாட், அந்த யோசிக்கிறது అనేది எண்ணம் மதேஹே மந்தாரம் ந மன்வீதா. அது திங்க் பண்ணி யோசிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. அதேபோல் விக்னாதேஹே விக்னாதாரம் ந விஜானியா. 4 2 இந்திரியன் சொன்னாரு, மனோ புத்தி சொன்னாரு. சரி, அங்க வரைக்கும் இருக்கட்டும். இப்போ நம்ம இங்க கொஞ்சம் திருஷ்டி திரஷ்டா அనే பதங்கள் வந்துச்சு இல்லையா? திருஷ்டி திரஷ்டா అనే పదంಗಳು வந்து కొంచెం టెక్నికల్. అది 2. அந்த దృష్టిలోதான் ఉపనిషత్తు యాజ్ఞవల్క్యుడు ఉపయోగపడుతుంటారు. அந்த దృష్టిలోதான் దృశ్య వివేకத்துல அந்த ஆச்சாரியர் ஆரம்பத்திலே அதுக்கு கொஞ்சம் நெருங்கி இந்த தாட் இருக்கும். இப்போ நான் சொல்ல போற 4-5 விஷயங்கள் சங்கரர் வந்து இந்த விஷயத்திலே இந்த உபனிஷத்துல இங்க டிஸ்கஸ் பண்ணல, வேற ஏதோ சந்தர்ப்பத்துல ரொம்ப அழகா டிஸ்கஷன் பண்ணாரு. இங்க நமக்கு அந்த திருஷ்டி திரஷ்டா அనే பதங்கள் வந்ததுனால நம்ம எப்பவுமே உபனிஷத்து படிக்கும்போது அப்படி சிந்தனை பண்ணல, திருஷ்யத்துல ஓரளவுக்கு சொல்லிட்டோம். என்ன நல்லா கவனிக்கணும், இங்கதான் முக்கியம். இந்த பிராமணத்தில் லாக்கிங்க திருஷ்டி அப்படின்னா திருஷ்டியில் அங்க போறது. இந்த சின்ன பொருட்கள் இருக்கும் கேமரா. ஓகே, இன்னைக்கு நல்லதா தெரியுது. நாராயண ஹரி. திருஷ்டி இஸ் ஈக்குவல் டு, நீங்க அப்புறம் இது மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க பாயிண்ட்ஸ். வேதாந்தத்தை எங்க கிராஸ் பண்ணி எப்படி புரிஞ்சுக்கணும், அப்புறம் மனநம் நிதிதாசம் பண்றது. இது கொண்டு தர்ஷன விருத்தி. திருஷ்டி இஸ் ஈக்குவல் டு தர்ஷன விருத்தி. சரியா? 47வது நிமிஷத்துக்கு அப்புறம் வரும், திரும்பி போய் நேர்க்கும். அப்புறம் ஸ்ருதி అని வந்துச்சு இதுல శ్రవణ వృత్తి, మతి మనోవృత్తి, விஜ்ஞானம் புத்தி விருத்தி. அந்த விருத்தி வார்த்தை முக்கியம். சரியா? ஓ, என்ன சொல்ல வரோம்? ஆத்மா அவர் சொன்னதை கருத்து சர்வ விருத்தி சாட்சி. சர்வ விருத்தி சாட்சி. விருத்திகள் எங்க வரும்? மனசுல வரும். ஆல் மென்டல் மாடிஃபிகேஷன்ஸுக்கு விருத்திகளுக்கு ஆத்மா பிரம்ம சாட்சி. அப்போ பிரபஞ்சத்தினை வெளியில இருக்கிற ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டுன்னு வந்து மனசு தெரிஞ்சுக்கிறது. அப்படி என்னன்னா, மனசு வந்து அந்த உலக விஷயங்களுக்கு அது சாட்சி. திருஷ்யன் இப்படிதான் ஆரம்பிப்பாரு. ஓகே, ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக் தத்ருக்தும் திருப்து மானசம் அப்படின்னு உள்ள போய், ஆனா சாட்சிக்கு தேர் இஸ் நோ இன்னொரு திருக் இல்லை.
ஆரம்பமே அப்படி இருக்கும். அப்போ பிரபஞ்சம் மொத்தத்தினை மனசு தெரிஞ்சுக்கிறது. அதனால இப்போதைக்கு மனசு இங்க சாட்சி அந்த லெவல்ல. அப்புறம் அந்த பிரபஞ்சம் மொத்தத்தினை தெரிஞ்சுக்கிற மனசுக்கு சாட்சி வந்து சாட்சி வந்து பிரம்ம சைத்தன்யம். அதுதானே சொன்னேன். இப்போ புத்திகள் எல்லாம் பல புத்திகள் இருக்கட்டும் ஆயிடுச்சா. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த திருஷ்டி అనేది ரெண்டா பிரிக்க போறோம். திரஷ்டான்னு கூட ரெண்டா பிரிக்க போறோம். ஓகே, ஒன்னு என்னன்னா சவிகார திருஷ்டிகி. சவிகார திருஷ்டிகி அப்படின்னா மனசுல வர அந்த எண்ணம் அது விகாரத்தோட கூடி இருக்கா இல்லையா? இருக்கு. எண்ணங்கள் மாறிட்டே இருக்கு. சரியா? சவிகார மனசு இந்த திருஷ்டனை வார்த்தைக்கு டெபினேஷன் மேல இருந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மனசு திரஷ்டா, விஷய லோக விஷயங்கள் திருஷ்டி. இப்ப என்ன சொல்றோம், அந்த திருஷ்டி அது மாறிக்கொண்டிருக்காங்க. சவிகார திருஷ்டி, அப்புறம் சவிகார திரஷ்டா. திரஷ்டா மனசு கூட சவிகார திரஷ்டா. மனசு மாறிட்டே இருக்கு இல்லையா? மனசு மாறிட்டு இருக்கு. அது விவரம் வரும் கொஞ்சம். இப்போதைக்கு அந்த ஹெட்டிங்ல சவிகார திருஷ்டி, சவிகாரம் என்னவே வித் மாடிஃபிகேஷன். சரி, இது பார்க்கற இது தெரிஞ்சுக்கிற அந்த மனசு அது என்ன நித்தியமா அப்படியே இருக்குன்றது என்ன? அந்த திரஷ்டா ஆல்சோ சேஞ்சிங். சவிகார திரஷ்டா ஒரு குரூப் ஆயிடுச்சு. அது இன்னொரு பக்கம் நிர்விகார திருஷ்டி அண்ட் நிர்விகார திரஷ்டா. அப்படின்னு என்ன? இப்போ சாட்சி ஆத்மா திரஷ்டான்னு சொன்னோம். திரஷ்டான்னு என்ன? பார்க்கிற தெரிஞ்சிருக்கணும், திருஷ்டி இருக்கணும். அப்போ இங்க இந்த மனசு அப்புறம் உலகம், மனசு சவிகார திருஷ்டி அப்புறம் சவிகார திரஷ்டா. ஆனா அங்க அப்படி ஏதாவது திருஷ்டில விகாரம் இருக்கா? திருஷ்டி திருஷ்டன்னா இங்க என்ன சொன்னோம், எந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறது மனசுன்னு சொன்னோம். பட் அங்க விஷயங்களே இல்லையே. எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறது தவிர ஆத்மா திருஷ்டி, ஆத்ம திருஷ்டிக்கு வருது தவிர. ஆனா அங்க ஏதாவது அந்த திருஷ்டில மாற்றம் இருக்கா? இல்ல. நிர்விகார திருஷ்டி, அதனால நிர்விகார திரஷ்டா ரெண்டாயிடுச்சு இப்போ. அப்போ மனசுக்கு உலகம் த ஆப்ஜெக்ட், அப்புறம் ஆனா சைத்தன்யத்துக்கு த மைண்ட் அண்ட் த விருத்திஸ் ஆர் தி ஆப்ஜெக்ட். ஆஸ் இஃப் ஆப்ஜெக்ட். மனசுக்கு உலகம் விஷயம், ஆத்மாக்கு இந்த விருத்திகளோட கூடி இருக்கிற மனசு ஆப்ஜெக்ட். சரியா? அப்போ அங்க பார்க்குற மைண்ட் சீரா இருக்கும் போதும் அது மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. விருத்திகளும் பரிணாமம் ஆயிட்டு இருக்கு. சரியா? விருத்தி பரிணாம விகாரம் பவதி. அங்க விருத்திகளும் மாறுறது, மனசு நிலையும் மாறுறது. ஆனா சாட்சி ஒரு காகமும் திருஷ்டியாவும் மாறல, திரஷ்டாவும் மாறல. அதனால நிர்விகாரம் அப்படின்னு சொன்னோம். இன்னொரு டெஃபினேஷன் வந்து எதுக்கு, இன்னொரு நாட் டெஃபினேஷன், டிஃபரன்ஸ். ரெண்டு டிஃபரன்ஸ் சொன்னோமா? அங்க விகாரத்தோடு இருக்கு, இங்க நிர்விகாரமா இருக்கு. திருஷ்டி திரஷ்டா ரெண்டும் மாறுறது, இங்க திருஷ்டி திரஷ்டா எதுவுமே மாறல. இன்னொரு டிஃபரன்ஸ் இந்த மாதிரி என்னன்னா, மனசு அது எப்போ திரஷ்டாவா இருக்கும்போது, மனசு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கும் போது அது ஒரு வேலையா பண்றது, அது ஃபங்க்ஷன் போல் பண்றது. அது
ஒரு ஃபங்க்ஷன் போல் பண்றதுன்னா அந்த வேலை ஒரு டைம்ல ஆரம்பிக்கணும் இல்லையா? ஒரு டைம்ல ஆரம்பிச்சதுன்னு இன்னொரு டைம்ல போகும் இல்லையா? அப்போ மனசு இருக்கிற திரஷ்டா ஸ்டேட்டஸ் வந்து அனித்யம். இதெல்லாம் ஃபால்சிஃபை பண்றதுக்கு தான் வேற. ஆனா தர்ஷ்டா திருஷ்டி அనే வார்த்தைகள் கொண்டு வந்தாரு. இப்போ சொன்னோம் அனித்யம். இன்னொரு விதமா எக்ஸாம்பிள் சொல்லணும் இதுக்கு. இப்போ மனசு அனித்யம், ஒரு ஃபங்க்ஷன் ஒரு டைம்ல ஆரம்பமாய் ஒரு டைம்ல போடுறேன். தூக்கம் தேவைப்படுறது எல்லாருக்கும். தூக்கத்துல கம்ப்ளீட் பிளாக் அவுட் ஆயிடும், இல்லாம போயிடுது, அக்காலத்துக்கு இல்லாம போயிடுது. அப்புறம் திரும்பி அப்போ ஒரு 8 மணி நேரம் இல்லை காலத்துல வருது எக்ஸாம்பிளுக்கு. எது அந்த டைம்ல ஆரம்பமாகி ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட் அதுல இருக்கேன்னு சொல்றதுக்கு. ஆனா சாட்சி விஷயத்திலோ அது பண்ற அந்த சாட்சி பாவம் தெரிஞ்சுக்கிறது అనేది அது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, அது ஒரு வேலை இல்லை. சரியா? அதனால அது நித்தியம். அது மனசு இருக்கா பிளாக் அவுட்டா இருக்கு? பிளாக் அவுட் இருக்குன்னு யாருக்கு தெரிஞ்சது? பிளாக் அவுட்டா இருக்கிறன்னு தெரிஞ்சதுனால தானே அதுக்கப்புறம் சொல்றேன். நீ அது யாரோ தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ சவிகார திரஷ்டா திருஷ்டி திரஷ்டாவா இருக்கிற சர்வம் அனாத்மா அனித்யம், நிர்விகார திருஷ்டி திரஷ்டாவா இருக்கிற சர்வம் இல்லை ஒரே சர்வாந்தரம் ஆத்மா சாட்சி நித்தியம், நான் ஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷன் ஆஸ் தோ. அதனாலதான் அது நித்தியம் அనే வார்த்தைக்கு பாருங்க எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு தெரியுது. இப்போ இப்படி விஷயத்தின் அந்த திரஷ்டா திருஷ்டி అనేది இப்படி புரிஞ்சுக்கணும். இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் பை ஸ்டெப் விவரணம் வந்து திருஷ்டி விவேகத்துல அவர் கிராஜுவலா சொன்னாரு. சரி, இது எங்கோ சங்கரர் சொன்னதுனால இப்ப இந்த சந்தர்ப்பத்துல சொல்லலைன்னா நமக்கு அப்புறம் திரும்பி சான்ஸ் வராது. இந்த ஒரு கேள்வி கேட்கிறோம். இந்த மைண்ட் அண்ட் தாட், மைண்ட்ல தாட்ஸ் இருக்கு. இது எப்படி இந்த உலகத்தை ஆப்ஜெக்டிஃபை பண்றது? ஸோ மைண்ட் இஸ் ஆப்ஜெக்டிஃபைங் த வேர்ல்டுன்னு சொன்னா நினைப்போம். எப்படி பண்றது? அது எதுக்கு சார் இப்படிப்பட்ட கேள்வி? டைம் ஆயிடுச்சு இல்ல, 12 மணி. இந்த டவுட் எதனால வருது? எங்களுக்கு வரல, அது வேற விஷயம். எதனால வருதுன்னா மைண்ட் அண்ட் த தாட்ஸ் விருத்திஸ் ஆர் இனர்ட். அதனால இந்த கேள்வி வரணும். இனர்ட்டா ஜடமா இருக்கிற மனசு, அதுல இருக்கிற அந்த விருத்திகள், அது பஞ்சபூத்தத்தினால ஏற்பட்ட மேட்டர் தானே மைண்ட். அது எப்படி இந்த உலகத்துல விஷயங்கள் எல்லாத்தையும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கிறது? எனக்கு கேள்வி வந்தா அதுக்கு பதில் சிம்பிள், தெரிஞ்சது அவங்களுக்கு. எப்போ இந்த மைண்ட் சாட்சிக்கு ஆப்ஜெக்ட் ஆகுமோ, அது சொன்னான் இப்ப மேல பாயிண்ட், அது கனெக்டட் தான். சாட்சிக்கு இந்த மைண்ட் ஆப்ஜெக்ட் ஆகும். ஆனா அந்த மைண்ட் ஆப்ஜெக்ட் ஆனதுனால சாட்சிக்கு ஒன்னும் எஃபெக்ட் பண்ணல. அதுதான் பாயிண்ட். சரி, அப்படி மைண்ட் எப்போ ஆப்ஜெக்டிஃபை ஆகுறதோ சாட்சிக்கு என்னாகும் தெரியுமா? அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதே சமயத்தில் மைண்ட் சேத்தனத்தினை வாங்கிக்கிறது. சேத்தனத்தினை வாங்கிக்கிறது. As soon as the சாட்சி making the mind object, எப்படி? வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள், தெரிஞ்சதுதான். ஒரு கண்ணாடினை சூரிய வெளிச்சத்துக்கு கொண்டு போய் நேரா வச்சா, சரியா, அந்த சூரியன் அவர் திருஷ்டில இது ஒரு ஆப்ஜெக்டா ஆயிட்டா, ஆன உடனே பாருங்க கண்ணாடி
அது ஆகிறது மட்டும் இல்லை, உடனே சூரியனுடைய அந்த வெளிச்சத்தை வாங்கி இதையும் இன்னொரு ரூம்ல வெளிச்சம் கொடுக்கிற சக்தி வந்துச்சு. பாத்தீங்களா? இந்த கனெக்ஷன் நல்லா கிளியரா இருக்கணும். வாட் இஸ் மைண்ட் ஆக்சுவல்லி? எப்படி நாம மைண்ட்லயே உளுந்து 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 அதுலயே போயிடுவோம். இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிடுச்சுன்னா, ஆனா அந்த சூரியன் திருஷ்டில இது படாத வரைக்கும் இந்த கண்ணாடி இது அந்த చైతన్యத்தின் இது அந்த வெளிச்சத்தின் ఇది ప్రతిబింబத்திని కాట్ల. அப்படிப்பட்ட பிரதிபிம்பம் இந்த மைண்ட்ல చైతన్యத்தோட பிரதிபிம்பம் சிதாபாசம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மோமெண்டம், அது அகங்காரம். அது இட் இஸ் ஏபிள் டு உலகத்துல எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறது. அப்போ அந்த தெரிஞ்சுக்கிற சக்தி அதோடைய சொந்தம் இல்லை. சரியா? எங்க நின்று வந்துச்சுன்னு தெரியணும். அப்போ என்ன, முக்கியமான இந்த பிரைமரி லைட்டோடைய பிரசன்ஸ்ல சன், இந்த செகண்டரி பிரைமரி சோர்ஸ் அதடி இந்த செகண்டரி சோர்ஸ் ஆஃப் லைட் பிகம் a source of light. தமிழ்ல எப்படி சொல்றது, அது முக்கியமான லைட்ல பாரோ பண்ண which is சகஜமா இது இதுல வெளிச்சம் இல்லை. ஆனா இப்போ இது கூட லைட்னு கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் ஆகிறதா இல்லையா? அதுபோல் நடந்துச்சு இங்க. இதெல்லாமே அந்த திருஷ்டி திரஷ்டா అనేది பதத்துக்கு கீழே விசாரணை பண்றோம். அதுக்கப்புறம் இங்க ந திருஷ்டேகே திரஷ்டாரம், இந்த ரூப விருத்தி அது கன்க்ளூஷன். அத சாட்சினி இது எதுவுமே பார்க்க முடியாது, இது எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. சரியா? இது எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு அதோடைய கருத்து. எல்லா இந்திரியங்கள் அப்படிதான். கடைசியில ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, அதை சொல்லி முடிச்சு விடுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கூட அண்டர்லைன் பண்ணணும். அங்க படிச்சாச்சு ஆல்ரெடி. அதுல அந்த கொட்டேஷன்ல என்னன்னது தனியா கோட் பண்ணிக்கோங்க. அதஹா அதே இடத்துல இப்போ கொட்டேஷன்ஸ் பண்ண லாஸ்ட் 2 வேர்ட்ஸ், அதஹா அந்யத் ஆர்த்தம். 3 சிம்பிள் வேர்ட்ஸ். அதஹா அந்யத் ஆர்த்தம். இது நமக்கு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த பதம். இதுதான் பிருஹதாரண்யத்தோட பியூட்டி. வாட் இஸ் த பியூட்டி ஆஃப் பிருஹதாரண்யகம்? கொஸ்டின் இல்லை, என்ன தெரியுமா அர்த்தம்? அத்தகான்னா இங்க நாட் தேர் போர் அப்படின்னு இல்லை. இந்த ஆத்மா அஸ்மாத், இங்க அஸ்மாத் எடுத்து இந்த ஆத்மா பிரம்மம் இதுக்கு அந்நியமா எதெல்லாம் இருக்கின்றனதோ அதெல்லாம் நாசனமாகிறது. ஆர்த்தம்னா ஒரு அர்த்தம், நாசனமாய் போகிறது. என்ன அது நாசனமாய் போகிறது? சங்கரர் எழுதுறாரு, காரிய ரூபமான சரீரம், கரண ரூபமான லிங்க தேகம், தட் இஸ் மைண்ட், சூக்ஷ்ம சரீரம், அதெல்லாமே அந்நியத்து. இந்த ஆத்மா தவிர, இந்த சாட்சி தவிர, இந்த பிரம்மன் தவிர, அத்தகா சர்வம் நெத்துணும் அந்நியத்து ஆர்த்தம். சரி, ஆர்த்தம்னா சங்கர் இன்னொரு அர்த்தம் கூட கொடுக்கிறாரு, நசிஞ்சு போறதுன்னு மட்டும். துக்க பூயிஷ்டம், சோக சகிதம், துக்க பூயிஷ்டம், துக்கத்தோட கூட இருக்கிறது, பிளஸ் நசிஞ்சு போறது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கூட்டஸ்த சைத்தன்யம்தான் அவிநாஷிது தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம். அவிநாஷி, அசோகி, அசோக். இப்படி
இந்த சின்ன பிராமணம் 2 மந்திரங்கள் given a very beautiful வித்தியாசமான டெஃபினேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் முக்கியத்துக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த சத்சங்கத்தில் நம்ம அடுத்த பிராமணம் ஆரம்பிப்போம். இதுக்கு தொடர்பாகவே இதே விஷயத்தினை அங்க எக்ஸ்டெண்ட் பண்றது போல் இருக்கும். ககோல பிராமணம் அடுத்த சத்சங்கத்தில். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.